வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் வறுவலுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். 3 ஏலப்பட்டை எடுத்திருக்கேன், 3 இந்த சுருள் பட்டை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், ஒரு 8 லவங்கம், 2 மராத்தி மொக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்டார் பூ எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு பொடிச்சுக்கணும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுக்கலாம். சோம்பு பாருங்க செவந்து வருது. கொஞ்சம் படபடன்னு பொரியும் போது இதை நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வரும், நல்லா கமகமான வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் ஆறிடுச்சு. இதை பொடி பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா அரைச்சாச்சு. மட்டனுக்கு நான் 1 வெங்காயம் 1 தக்காளி தான் எடுத்திருக்கேன். வறுவலுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது தாளிச்சுக்கலாம். 2 குழிக்கு 2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருந்தா வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். மட்டனையும் இதோடு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் என்னோடய அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா மசாலாவில் நல்லா பெரட்டி எடுப்போம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலாவிலே கொதித்து இருக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து கலரி இருக்கட்டும். இந்த வாசனையெல்லாம் நல்லா கறியில் இறங்கும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே வேறு தண்ணி விடும். 1 டம்ளர் தண்ணி போகிறோம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி அழுக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது சாதம் வடித்த குக்கர். அதிலே கறி சமைச்சிட்டேன். அந்த கஞ்சி தண்ணி தான் அதில் இருக்குது. ஆறு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 6 விசில் முடிஞ்சு கறி நல்லா வெந்துடுச்சு. இது தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா தொக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் பொடிச்சு வச்சுருந்த இந்த மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் கொத்தமல்லி கருவேப்பிலை 2த்தையுமே சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டா இது நல்லா நல்லா டார்க் ப்ரௌனாக ரெடி ஆகிடும். போக கேமராவில் அடிக்குது. செம்ம 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 டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. நல்லா செட்டிநாடு ஹோட்டல் மட்டன் கறி வறுவல் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதே அளவுக்கு டேஸ்ட்டு. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். கருவேப்பிலை பிச்சு போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், முழுசாக போடுறத விட. அடியில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகும்போது இந்த மாதிரி சுரண்டி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா டார்க் ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் ரெடி. மட்டன் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இப்போது இந்த பேனில் இருக்கக்கூடிய இந்த காரத்தில் கொஞ்சமாக சாதம் சேர்த்து கிளறி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வடை சட்டி சாதமும் ரெடி.
இந்த சாதம் வந்து பார்த்தாலே சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. எங்கள் பாட்டி வந்து கறி வறுத்த பிறகு அந்த வடை சட்டியில் சாதம் போட்டு கடைசியாக உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை பார்த்தாலும் அந்த பழைய ஞாபகம் தான் வருது. ஸோ சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.